புதுக்கோட்டை மாவட்டம் ரெகுநாதப்பட்டியில் நியாய விலைக் கடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சுடுகாட்டில் குடியேறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் இன்று 4வது நாளை எட்டியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த கிராமத்தின் பெயர் ரெகுநாதப்பட்டி. முறையான பேருந்து வசதி கூட இல்லாத இந்த கிராமத்தில் நியாய விலைக் கடையும் இல்லை. இதற்காக 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பக்கத்து கிராமத்துக்கு செல்ல வேண்டியதிருப்பதால் தங்கள் பகுதியில் நியாய விலைக் கடை அமைக்க கடந்த 8 ஆண்டுகளாக இந்த ஊர் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காததை அடுத்து கடந்த 6 மாதங்களாக நியாய விலைக் கடையில் பொருட்கள் வாங்காமல் கிராம மக்கள் புறக்கணித்தனர். அதன் பிறகும் ஒன்றும் நடக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் நோக்கில் ரெகுநாதப்பட்டி சுடுகாட்டிற்கு குடும்பத்தோடு இடம்பெயர்ந்துள்ளனர். இங்க சீட்டை அள்ளி எரிஞ்சு ஒரே கூட்டத்துல எங்களுக்கு நின்று வாங்க முடியல. மயக்கம் போட்டு 2-3 பேர் இறந்துட்டாங்க. எங்களுக்கு ரேஷன் கடை இந்த வருஷத்துல வேணும்னு சொல்லி நாங்க நிக்கிறோம். எங்களுக்கு தாரம்னு சொல்லி இந்த 6 மாசமாக நாங்க பொங்கரிசி வாங்கல. ரேஷன்ல அரிசி போடல, பட்டணம் பசிமா கிடக்கு. எங்க ஊருக்கு ஒரு வசதியுமே எங்களுக்கு கவர்மெண்ட் செய்யவில்லை. நாங்களும் கலெக்டருக்கெல்லாம் மனு கொடுத்தோம், எங்களை எதுவும் கேட்கல. இந்த போராட்டத்தில் பெண்கள், முதியவர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் பங்கேற்றுள்ளனர். இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக பள்ளிக்கு செல்லாமல் மாணவர்கள் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிகளில் ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் நிலையில் நியாய விலைக் கடைக்காக குழந்தைகளின் கல்வியையே துறக்க முன்வந்துள்ளனர் ரெகுநாதப்பட்டி கிராம மக்கள். ரேஷன் கடை வந்தாதான் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க. ரேஷன் கடைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டோம். பிள்ளைங்க 6 மாதமா நாங்க ரேஷன்ல எந்த பொருளும் வாங்கல. பிள்ளைங்க சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து மயக்கம் போடுற நிலைமையில இருக்காங்க. ரேஷன் கடை திறக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டோம்ட்டாங்க. நாங்க மற்ற எங்களுடைய ரெக்கார்டு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதனிடையே ரெகுநாதப்பட்டி மக்களுக்கு பகுதி நேர ரேஷன் கடை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என மாவட்ட ஆட்சியர் மனோகரன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் சிவசக்திவேலுடன் மரியரீகன் மற்றும் நிட்வின் சௌந்தர்யா.